ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நண்பர்களே. ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 11 ஆர்ஆர் vs சிஎஸ்கே கவுஹாத்தியில் விளையாட போகிறாங்க. அந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஒரு நல்ல ஸ்டார்ட் அவங்களுக்கு கிடைக்கல. பேக் டு பேக் 2 கேம்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் சுத்தமாக ஃபயரே பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் சிஎஸ்கேன்னு பார்த்தாலுமே அவங்களோட ஃபஸ்ட் கேமை வின் பண்ணாங்க. பட் போன கேம் ஆர்சிபி கூட ரொம்பவே போராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களோட பேட்டிங்கில் சுத்தமாக ஒரு ஃபைட்டே இல்லை. அண்ட் மோர் ஓவர் ஆர்சிபிக்கு அது ஒரு கேக் ஆக்கினா தான் இருந்தது. ஸோ இந்த 2 டீம்ஸும் இந்த மேட்ச்சில் பவுன்ஸ் பேக் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ண பார்ப்பாங்க. ஆர்ஆர் இங்கே ஒரு சில கேம்ஸ் விளாண்டுருக்காங்க. கவுஹாத்தியில் ஒரு சில ஐபிஎல் கேம்ஸ் விளாண்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்க கண்டிஷன்ஸ்க்கு அவங்க கொஞ்சம் ஃபெமிலியராக இருப்பாங்க. பட் சிஎஸ்கே இது வரைக்கும் கவுஹாத்தியில் ஒரு ஐபிஎல் மேட்ச் கூட விளாண்டது கிடையாது. ஸோ அவங்களுக்கு இங்கே இருக்க கண்டிஷன்ஸ் கொஞ்சம் புதுசாக சேலஞ்சிங்காக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர் 2 பேக் டு பேக் பேட் கேம்ஸ்க்கு அப்புறம் இந்த கேம் விளாட போகிறாங்க. ஸோ இதை டெஃபினட்டாக அவங்க வின் பண்ணி ஆகணும். இந்த டோர்னமெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடச்சே ஆகணும். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆர்ஆரோட பேட்டிங் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த்துமே அதுதான். பட் அவங்களும் போன மேட்ச்சில் ஃபெயில் ஆகிருக்காங்க. போன மேட்ச்சில் ஒரு அன்யூஷுவல் கவுஹாத்தி பிச்சை தான் கொடுத்துருந்தாங்க. ட்ரையாக இருந்தது, ஸ்லோவாக இருந்தது, கொஞ்சம் டேர்னும் ஆச்சு. அண்ட் அதில் கேகேஆரோட பவுலர்ஸ் ரொம்பவே நல்லா போட்டாங்க. ஆர்ஆரோட பேட்ஸ்மேன் கண்டிஷன்ஸும் சிச்சுவேஷன்ஸும் ரீட் பண்ணாமல் கொஞ்சம் லெத்தாஜிக்காக ஒரு சில இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட்ஸ் ஆடினாங்க. அண்ட் அதனால் அவங்களால 151 ரன்ஸ் தான் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஆர்ஆரோட பவுலர்ஸும் அந்தளவுக்கு த்ரெட்டனிங்காலாம் இல்லை. ஒரு நல்ல பவுலிங் பிச்சு, டிஃபிகல்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ், அதில் கூட அவங்க பவுலர்ஸ்னால ஒரே ஒரு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது. அந்தளவுக்கு ரொம்பவே போராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆர்ஆருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா அதுவும் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ ஒன்லி இஃப் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர் ஸ்டெப் அப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அவங்களால ஒரு சில விக்ட்ரிஸை ஸ்மெல் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இதே மாதிரி இந்த சீசன் ஃபுல்லாக அவங்க நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அண்ட் இந்த பக்கம் சிஎஸ்கேன்னு பார்த்தோம்னா அவங்களோட பேட்டிங் ரொம்ப பெரிய கன்சர்ன் ஆயிருக்கு. எம்ஐ கூடயும் ஸ்க்ராட்சியாக தான் ஆடினாங்க. ஆர்சிபி கூடயும் ரொம்பவே போராடி இருக்காங்க. அதுவும் அவங்களோட ஓன் பேக் யார்ட்லேயே அந்த மாதிரி ஆடி இருக்காங்க. சிஎஸ்கேயோட பேட்டர்ஸ் எல்லாருமே வெரி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஆனாலும் அவங்க இந்த சேப்பாக் கண்டிஷன்ஸில் இந்த அளவுக்கு போராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன். மற்ற டீம்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேட்டிங் மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பவர் ஹீட்டர்ஸ் இருக்காங்க, டெவாஸ்டேட்டிங் பேட்டிங் லைனப்ஸ் வச்சிருக்காங்க. பட் சிஎஸ்கே கிட்ட அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் கிடையாது. இப்போ சிஎஸ்கே அவே ஃப்ரம் ஹோம் ஆடுறாங்க, ஃப்ளாட் ட்ராக்ஸில் ஆடுறாங்க, மும்பை, பெங்களூர், அகமதாபாத், ஹைதராபாத் இந்த மாதிரி வெனியூஸில் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களோட பேட்டர்ஸ்னால டெஃபினட்டாக ஒரு 180-200 ரன்ஸ் அடிக்க முடியும். ஆனால் அங்கே இருக்க ஆப்போசிஷன் பேட்ஸ்மேன் 230-240 அடிப்பாங்க. அதை இவங்களால திருப்பி அடிக்கவும் முடியாது. அண்ட் இவங்க அடிக்கிற அந்த 200 ரன்னை இவங்களோட பவுலர்ஸ் வச்சு அங்கே டிஃபெண்ட் பண்ணவும் முடியாது. ஸோ ஒன்லி வே சிஎஸ்கே வின் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸில், அந்த ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸில் பேட்டிங் நல்லா ஆடி பாஸ் ஸ்கோரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அடிச்சு அதை அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ண பார்க்கணும். பட் பேட்டிங்கும் இந்த மாதிரி போராடிட்டு 16 ஓவர்ஸ் ஆஃப் அஸ்வின், ஜடேஜா, பத்திரனா, நூர் அகமது, அது போக கலீல் அகமதும் இங்கே கொஞ்சம் நல்லாவே டீசெண்டாக தான் போட்டு கொடுத்துட்ருக்காரு. அப்போவும் 190+ ரன்ஸ் கன்சிட் பண்ணுறாங்க. அதுவும் சேப்பாக்லேயே கன்சிட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அது சிஎஸ்கேக்கு ஒரு ஐடியான திங்கே கிடையாது. இப்போ சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகணும்னா த ஒன்லி திங் தே கேன் டூ இஸ் அவங்களோட ஹோமில் எவ்வளோ மேக்ஸிமம் கேம்ஸ் வின் பண்ண முடியுமோ அதை வின் பண்ணணும். சரி, ஒரு 6 out of 7 இல்லைனா 5 out of 4 கேம்ஸ் அவங்க வின் பண்ணணும். அதுக்கப்புறம் அவேல ஒரு 3 கேம்ஸ் மினிமம் வின் பண்ணியே ஆகணும். அண்ட் இப்போ மற்ற டீம்ஸோட பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ சிஎஸ்கேக்கு அவே கேம்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி. சிஎஸ்கே கிட்ட பிஞ்ச் ஹிட்டர்ஸ்னு யாரும் கிடையாது. கடைசி ஒரு 3-4 ஓவர்ஸில் வந்து 50 ரன்ஸ் அடிச்சு சேசிங்கில் அவங்கள காப்பாற்றி கொடுக்குற மாதிரி பெரிய ஹிட்டர்ஸும் யாரும் அவங்க கிட்ட கிடையாது. ஸோ அவங்க ஈவன் ஃப்ளாட் ட்ராக்ஸ்லேயே ஆடினாலும் சேஸ் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இதுக்கப்புறம் ஒரு ஹோம் கேம்ஸ்லேயே அவங்களால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த ஹோம் கேம்ஸ்லேயும் ஆப்போசிஷன்ஸ் கிட்ட நிறைய குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ராகுல் சகர், ஆடம் ஜாம்பா, வனிந்து அசரங்கா, தீக்ஷனா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், ரவி பிஷ்ணா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ், குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவும் சிஎஸ்கே இதே மாதிரி தான் பூரா ஆடிட்டு இருப்பாங்க அப்படின்னா அப்புறம் அவங்களால ஹோம் கேம்ஸும் வின் பண்ண முடியாது, அவே கேம்ஸும் வின் பண்ண முடியாது. 2020 இருந்த மாதிரியே இந்த சீசனும் அவங்களுக்கு ரொம்பவே புறான ஒரு சீசனாக போயிடும். ஸோ சிஎஸ்கே பேட்டர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் பவுன்ஸ் பேக் பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஏர்லி டேஸ். ஸோ சிஎஸ்கேக்கு அதை ஃபிக்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் இருக்குது. அண்ட் சிஎஸ்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும் தே ஆர் நோன் ஃபார் கிரேட்டர் கம்பேக்ஸ். ஸோ இதுலேயும் ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கன்சர்னை அவங்க எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த மேட்ச்சில் பார்ப்போம். அண்ட் இந்த 2 டீமும் ஹெட் டு ஹெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 29 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் சிஎஸ்கே 16 மேட்சும் ஆர்ஆர் 13 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 8 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் சிஎஸ்கே 2 மேட்சும் ஆர்ஆர் 6 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன்ட் மீட்டிங்ஸில் சிஎஸ்கேக்கு பெரிய ரெக்கார்ட் கிடையாது. ஆர்ஆர் கொஞ்சம் டாமினேட்டாகவே இருந்திருக்காங்க. ஸோ ஆர்ஆர் இந்த மேட்ச்க்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோடையே வருவாங்க. அண்ட் இங்கே கண்டிஷன்ஸ்னு பார்த்தோம்னா கவுஹாத்தி யூஸ்வலி ஒரு நல்ல பேட்டிங் வென்யூ. பட் போன கேமில் ஒரு ட்ரை அண்ட் ஸ்லோ டர்ன் மாதிரியான சர்ஃபேஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ சிஎஸ்கே இந்த 2 மேட்சஸில் அவங்களோட பேட்ஸ்மேன் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்துட்டு ஆர்ஆருக்கு சரி இங்கேயும் நம்ம இன்னொரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். பட் எக்காரணத்தை கொண்டும் அவங்க அந்த தப்பை பண்ணிடவே கூடாது. ஒய் பிகாஸ் ஆர்ஆரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே அவங்களோட பேட்டிங் தான். அண்ட் அவங்ககிட்ட ஜெய்ஸ்வால், சாம்சன் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்களாம் சிஎஸ்கேன்ற பேரை கேட்டாலே அடிப்பாங்க. ஸ்பின்னர்ஸையும் ரொம்பவே நல்லா ஆடுவாங்க. அண்ட் அதுவே சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தோம்னா அவங்களோட பவுலிங், குறிப்பாக அவங்களோட ஸ்பின்னர்ஸ்.
ஸோ அவங்களோட அந்த ஸ்ட்ரென்த்தை நெகோஷியேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுக்காத மாதிரி ஒரு ஃப்ளாட் பேட்டிங் சர்ஃபேஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈவன் தோ ஆர்ஆரோட பவுலர்ஸ் இங்கே ஃபெயில் ஆனாலுமே ஆர்ஆரோட பேட்டர்ஸ்னால அந்த எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அடித்து அவங்கள காப்பாற்றி பொட்டன்ஷியலி இந்த கேமை வின் பண்ணவும் முடியும். சப்போஸ் பை மிஸ்டேக் இங்கே ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேயோட பேட்ஸ்மேன் முட்டி மோதி ஒரு 160 ரன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா கூட அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தே கேன் ரியலி டூ த ஜாப். ஸோ ஆர்ஆர் அந்த தப்பை பண்ணக்கூடாது, அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. வித்தவுட் டேக்கிங் எனி சான்சஸ் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை கொடுத்து அவங்களோட பேட்டிங் பவர்ஸை வச்சு இந்த கேமை வின் பண்ண பார்க்கணும். இந்த கேமை வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளுக்குள்ளே அந்த பாயிண்ட்ஸ் அண்ட் வின் காலமில் வந்து இங்கேருந்து மொமெண்டம் கெயின் பண்ணி இதுக்கப்புறம் வர மேட்சஸை வின் பண்ணுறதுக்கு அவங்க பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த கேமுக்கு ஒரு டிப்பிக்கல் கவுஹாத்தி சர்ஃபேஸ் விச் இஸ் எ பேட்டிங் பேரடைஸ் அண்ட் பவுலர்ஸ் நைட்மேர் அந்த மாதிரியான ஒரு பிச்சை தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வெதர் கண்டிஷன்ஸும் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபோர்காஸ்ட் நல்லாவே இருக்குது. பட் நைட் டைமில் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குன்னு போட்டிருக்கு. டெம்பரேச்சர்ஸும் அந்தளவுக்கு ரேப்பிடாக ட்ராப் ஆகுறது கிடையாது. நைட் டைமில் ஹியூமிடிட்டி கொஞ்சம் ரைஸ் ஆகுது. யூஸ்வலி இங்கே கவுஹாத்தியில் நிறையவே டியூ வரும். பட் போன கேமில் பார்க்குறப்போ அதுலேயும் பெருசாக டியூ அந்த மாதிரி தெரியல. அண்ட் ஃபோர்காஸ்ட்டையும் வச்சு பார்க்குறப்போ இங்கே டியூ வரதுக்கான வாய்ப்பு 50-50 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ட்ரெண்டும் எப்படி போயிருக்குன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 7 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 2 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 3 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. First innings average 33.96 at 9.51 runs per over. Second innings average 42.54 at 9.71 runs per over. Average first innings score 190. Average second innings score 187. Highest first innings total 237 for 3. India vs South Africa in 2022. Highest second innings score 225 for 5. Australia vs India 2023. Highest successful chase அதுதான் 225 for 5. Australia vs India in 2023. இந்த வெனியோவை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸ்டாட்ஸும் அதை தான் சொல்லுது. அண்ட் ஈவன் போன கேமில் கூட அது ஒரு ட்ரை அண்ட் ஸ்லோவான விக்கெட்டாக இருந்தாலும் கேகேஆர் ரொம்பவே நல்லா போட்டாங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சேஸும் பண்ணாங்க. ஸோ இங்கே சேஸ் பண்ணுறது ரொம்பவே அட்வைசபிள். இது ஒரு டிப்பிக்கல் ஃப்ளாட் கவுஹாத்தி ட்ராக்காக இருக்குது அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 210 220 அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது இங்கே ஒரு காம்படிட்டிவ் டோட்டலாக இருக்கும். அதே ஃபஸ்ட்டு பவுலிங் போகிறாங்க அப்படின்னா ஒரு 190 ஆப்போனண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு சேஸபிள் டார்கெட்டாக இருக்கும். சப்போஸ் போன கேம் மாதிரியே ஒரு ட்ரையான சர்ஃபேஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி 185 அடிச்சிட்டா அதை டிஃபெண்ட் பண்ண முடியும். அதுவே ஃபஸ்ட் பவுலிங் போகிறாங்க அப்படின்னா ஒரு 165 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையுமே இங்கே ஈஸியாக சேஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பவுலர்ஸும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 29 விக்கெட்ஸ், 42.10 ஆவரேஜ், 10.06 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 17 விக்கெட்ஸ், 37.47 ஆவரேஜ், 8.60 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் எக்கனாமிக்கெலாம் போட்டிருக்காங்க. கேமு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இங்கே விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பட் இங்கே விக்கெட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த ஆவரேஜஸும் அதை தான் சொல்லுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 42 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் 37 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. போன கேமில் ஆர்ஆரோட பேட்ஸ்மேன் ஒரு சில இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட்ஸ் ஆடினாங்க, அதனால தான் அவுட் ஆனாங்க. பட் கேகேஆர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக விளையாண்டு சேஸும் பண்ணி முடிச்சாங்க. ஸோ பேட்ஸ்மேன் இங்கே அவங்கள பேக் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை ட்ரஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக ரன் ஸ்கோர் பண்ண பார்க்கணும். பிச்சை கொஞ்சம் ரீட் பண்ணி டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஷாட்ஸ் ஆட போகணும். டெஃபினட்டாக பேட்ஸ்மேன் இங்கே சக்சீட் ஆவாங்க. அண்ட் இங்கே மோர் தென் டேக்கிங் விக்கெட்ஸ் யார் எக்கனாமிக்கலாக போடுறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்ததாக பிளேயிங் லெவனை பார்த்தோம்னா ஆரோட பிளேயிங் லெவனில் ஜெய்ஸ்வால் சாம்சன் ஓப்பனிங், நம்பர் 3 நிதிஷ் ராணா, நம்பர் 4 இவங்க ரெயின் பராக் ஆடணும். ரெயின் பராக் இந்த வருஷம் நம்பர் 3 ஆட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 3 அவரோட பொசிஷன் கிடையாது, நம்பர் 4 தான் அவரோட பொசிஷன். போன வருஷம் நம்பர் 4 ஆர்ஆருக்கு அவர் நல்லாவே ஆடி கொடுத்துருக்காரு, நிறைய ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்பர் 3 வந்து அவருக்கு அட்டாக் பண்ணுமா இல்லை இன்னிங்ஸை பில்ட் பண்ணுமா, ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணுமா என்னன்னு தெரியாமல் தப்பான ஷாட்ஸ் ஆடி தான் 2 மேட்ச்லேயும் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ நம்பர் 3 அவரோட பொசிஷன் கிடையாது, அவரை நம்பர் 4 தான் இவங்க ஆடணும். அதுக்கப்புறம் துருவ் ஜுரல், ஷிம்ரன் நெட்மயர், சுபம் துபே இவங்களோட ஸ்பின்னர்ஸ், வனிந்து அசரங்கா, தீக்ஷனா. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங்கில் சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, ஜோஃப்ரா ஆர்ச்சரை இவங்க தயவு செஞ்சு ஆடவே கூடாது. அவர் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. போன மேட்ச்சில் பவர் பிளேயில் நல்லா போட்டார். அந்த ஃபஸ்ட் ஓவரில் வெறும் 2 ரன் தான் கொடுத்தாரு. பால் நல்லாவே மூவ் ஆச்சு. ஆனாலும் மேட்ச் முடிகிறப்போ 13+ எக்கனாமியில் போட்டிருக்காரு. நிறைய ரன்ஸ் லீக் பண்ணுறாரு. அந்த பவுலிங் யூனிட்டோட வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலர் அவரே இந்த மாதிரி மோசமாக போடுறது ஆர்ஆருக்கு நல்ல சைன்ஸ் கிடையாது. ஸோ அவருக்கு பதிலாக எய்தர் குவேனாம் அப்பாக்கா இல்லைனா ஆகாஷ் மத்தோலிங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இவங்க ஆடலாம். அது இவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராகும். ஸோ ஆர்ஆர் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட தான் போகணும். அண்ட் அடுத்ததாக சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா வி ஆல் நோ சிஎஸ்கே அவங்களோட பிளேயர்ஸை ரொம்பவே பேக் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ண மாட்டாங்க, அதே காம்பினேஷனோட தான் போவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 சேஞ்சஸ் பண்ணுவேன். திரிபாதி, ஹூடா, சாம் கரன் இவங்க 3 பேரையும் ட்ராப் பண்ணிவிட்டு ஓப்பனிங்கில் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா, நம்பர் 3 ருத்ராஜ், நம்பர் 4 சிவம் துபே, நம்பர் 5 விஜய் சங்கரை நான் கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் தோனியை நம்பர் 6 ஆட வைக்கணும். அதுக்கப்புறம் ஜடேஜா அண்ட் அஸ்வின்
தோனி, ஜடேஜன், அஸ்வினுக்கு முன்னாடி தான் ஆடணும். அதுக்கப்புறம் நூர் அகமது, கலீல் அகமது, அதுக்கப்புறம் அன்ஷுல் கம்போஸை நான் உள்ளே கொண்டு வர பார்ப்பேன். அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயராக எய்தர் பத்திரானா இல்லைனா நேத்தன் எலிஸ், இவங்க 2 பேருமே போன 2 மேட்சஸில் நல்லா தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். இந்த சேஞ்சஸை நான் சிஎஸ்கேயோட 11ல் எதிர்பார்ப்பேன். தோனி கண்டிப்பாக மேலே வந்து ஆடியே ஆகணும். ஜட்டு அண்ட் அஸ்வினுக்கு முன்னாடி அவர் கண்டிப்பாக ஆடியே ஆகணும். சிஎஸ்கேயோட பேட்டிங்கில் பெரிய ஹிட்டர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அவரோட பவர் ஹிட்டிங் இந்த சிஎஸ்கே பேட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட ரிஃப்ளெக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அவர் இன்னும் ஃபிட்டாக தான் இருக்கார். ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் நிறைய பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்கிறாரு. ஆனாலும் நம்பர் 9ல் அஸ்வினுக்கு அப்புறம் வந்து கடைசி ஒரு 10-15 பால் மட்டும் ஆடிட்டு கடைசி ஓவரில் 2-3 பவுண்டரிஸ் அடிக்கிறதுல சுத்தமாக சென்ஸே கிடையாது. சிஎஸ்கே தோனியை கீப்பராக மட்டும் ஆட முடியாது. கீப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அஸ்வினுக்கு அப்புறம் நம்பர் 9ல் வந்து 1 or 2 பவுண்டரிஸ் மட்டும் அடிக்கிறத எந்த ஒரு யங்ஸ்டர் வன்ஷ் பேடி மாதிரி ஒரு யங்ஸ்டர்னால கூட பண்ண முடியும். இந்த 43 வயசுலையும் தோனி நான் ஃபிட்டாக இருக்கேன், என்கிட்ட இன்னும் கேம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் T20 லீக் இந்த வேர்ல்டில் ஆடக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பேட்டிங் இன்னும் இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் இந்த சீசன் ஆட வந்திருக்காரு அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக தோனி ஸ்டெப் அப் பண்ணியே ஆகணும். 2018, 2019 பண்ண மாதிரி அவர் கண்டிப்பாக இங்கே ஸ்டெப் அப் பண்ணியே ஆகணும். இது ஒன்றும் மியூசிக் டைரக்டர், சிங்கர்ஸ் இவங்கலாம் வந்து அவங்களோட பழைய சாங்ஸு, ஹிட் சாங்ஸ்லாம் பாடிட்டு அதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வைப் பண்ணிட்டு போகிற கான்செப்ட் கிடையாது. இது ஒரு எம்பையர். சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு எம்பையர். அதை கட்டினது, அது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆக்குனது எல்லாமே தோனி தான். அவரே இதை லெட் டவுன் பண்ணிடக்கூடாது. ஃபேன்ஸ்க்காக தான் நான் இன்னொரு சீசனும் ஆடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஃபேன்ஸான நாமளே அவர் இந்த மாதிரி நம்பர் 9ல் வந்துட்டு ஆடுறது, சிஎஸ்கே மேட்சஸ் தோக்கிறதுனால ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறப்போ அவர் அந்த மாதிரி ஆடுறதுல என்ன பாயிண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் ஒரு மிகப்பெரிய தோனி ஃபேன் தான். எனக்கும் அவர் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஆனால் அவர் இந்த மாதிரி பண்ணுறது, சிஎஸ்கே மேட்சஸ் லூஸ் பண்ணுறதுலாம் பார்க்குறப்போ ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. இந்த என்டையர் சிஎஸ்கே ஸ்குவாட்லேயே ஒரு பேட்டிங் மான்ஸ்டர் அப்படின்னா அது தோனி மட்டும்தான். ஸோ டெஃபினட்டாக அவர் 2018, 19 பண்ண மாதிரி ஸ்டெப் அப் பண்ணி முன்னாடி வந்து விளாண்டு சிஎஸ்கேக்காக மேட்சஸ் வின் பண்ணி கொடுக்கணும். மற்றபடி இவங்க பேட்டிங் லைன் இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட பெரிய பேட்ஸ்மேன் யாரும் கிடையாது. இருக்க பேட்டர்ஸே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தா தான் உண்டு. அண்ட் சாம் கரனும் அந்த அளவுக்கு நல்ல டெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியல. அஸ் அ பவுலராக ரன்ஸ் லீக் பண்ணுறது, ரன்ஸுக்கு போகிறது இதெல்லாம் ஓகே தான். பட் ஆஸ் அன் ஆல்ரவுண்டராக பார்க்குறப்போ அவர் அந்தளவுக்கு நல்ல டச்சில் இருக்க மாதிரி தெரியல. ஸோ அவரையும் நான் கண்டிப்பாக இங்கே ட்ராப் பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிஎஸ்கேவோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் காம்பினேஷனாக எனக்கு தோணுது. பட் வி ஆல் நோ சிஎஸ்கே அவங்களோட பிளேயர்ஸை பேக் பண்ணுவாங்க. அதே 11ஸோடு போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே யாருக்கு எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் ஆர்ஆரோட பேட்டிங் சிஎஸ்கேயோட பேட்டிங்கோட ஃபார் மோர் பெட்டராக இருக்காங்க. ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியன் பராக் இவங்க எல்லாருமே சிஎஸ்கே அகேன்ஸ்டாக கண்டிப்பாக ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸாக ஸ்பின்னும் கூட. துருவ் ஜுரலும் நல்ல நிக்கில் தான் இருக்கார். ஸோ டெஃபினட்டாக இங்கே ஆர்ஆருக்கு தான் எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்த்தா ஆர்ஆருக்கு அது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். துஷார் தேஷ்பாண்டேவை இவங்க ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வராங்க. அவர் பவர் பிளேயில் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. துஷார் தேஷ்பாண்டேனால் பவர் பிளேயில் பாலை ஸ்விங் பண்ண முடியும், எர்லி விக்கெட்ஸும் எடுக்க முடியும். ஸோ அவரை இவங்க எர்லியாக யூஸ் பண்ணணும். அண்ட் சிஎஸ்கேயோட பவுலிங்னு பார்த்தா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் ஓகேவாக தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் எப்படி போட போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். கலீல் அகமது நல்லாவே போட்டிருக்காரு. பத்திரானா அவரும் டெத் ஓவர்ஸில் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஸ்லைட் எட்ஜை சிஎஸ்கேயோட ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நான் இங்கே கொடுப்பேன். அண்ட் இப்போ ஸ்பின்னர்ஸ்னு பார்க்குறப்போ இந்த 2 மேட்சஸ்லையும் சிஎஸ்கேல நூர் அகமது தான் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காரு. அஸ்வின் அண்ட் ஜடேஜா கொஞ்சம் சுமாராக தான் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே ஆர்ஆர்கிட்டையும் அசரங்கா, தீக்ஷனா இருக்காங்க. ஸோ அஸ்வின், ஜடேஜா, அசரங்கா, தீக்ஷனா இவங்க எல்லாரும் மோரலாக ஒரே மாதிரி தான் போடுவாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் நூர் அகமது இங்கே ஒரு ஸ்டாண்ட் அவுட் பவுலராக இருப்பார், ஒரு ஸ்டாண்ட் அவுட் வெப்பனாக இருப்பார். ஸோ அதனால் சிஎஸ்கேயோட ஸ்பின்னர்ஸ்க்கு நான் இங்கே ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ சிஎஸ்கேக்கு பவுலிங்கில் எட்ஜ் இருக்குது, ஆர்ஆருக்கு பேட்டிங்கில் எட்ஜ் இருக்குது. பட் 2 டீமுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு டீமோட ஸ்ட்ரென்த் இன்னொரு டீமுக்கு வீக்னஸாக இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் வெர்சஸ் ஸ்ட்ராங் பவுலிங், வீக் பேட்டிங் வெர்சஸ் வீக் பவுலிங் கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 50-50 கான்டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இந்த 2 டீமும் இந்த கேமில் எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இங்கே இந்த மேட்ச்சில் இந்த 2 டீம்ஸும் எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் எந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் எபிலிட்டியை ட்ரஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக ரன் ஸ்கோர் பண்ண பார்க்கணும். எவ்வளோ மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ணணும். ஆனால் கிவன் பிச் அண்ட் கண்டிஷன்ஸ் பார் ஸ்கோரோட ஒரு 15-20 எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அவங்க அடிக்க பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே நல்லா போடணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கணும். ஆனால் அதுவே சிஎஸ்கேக்கு அவங்களோட பவுலர்ஸ் இன்னுமே கிளினிக்கலாக போடணும். ஃபீல்டிங்கில் அவங்க ரொம்பவே ப்ரோஆக்டிவாக இருக்கணும். இங்கேயும் கேச்சஸ் ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா அது இங்கே ரொம்பவே காஸ்ட்லியாக போயிடும். ஸோ கிடைக்கிற எல்லா சான்சஸையும் கன்வெர்ட் பண்ணணும். சிஎஸ்கேயோட பேட்டர்ஸ் இங்கே ஸ்டெப் அப் பண்ணியே ஆகணும். அவங்களோட கேமை கொண்டு வந்தே ஆகணும். இந்த மாதிரி ஒரு வீக்கான கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்க பவுலிங் அட்டாக் இந்த டோர்னமெண்ட்டில் அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களோட பேட்ஸ்மேன் கண்டிப்பாக இங்கே ரன் ஸ்கோர் பண்ணி கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணணும். பேட்டிங்கில் அவங்களுக்கு இந்த கேமை அவங்க வின் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த 2 டீமும் இந்த மேட்ச்சில் இதை தான் பண்ணணும். எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அண்ட் இதுதான் இந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், இந்த மேட்ச்க்கான உங்களோட பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ், ப்ரெடிக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.